மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்கு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி காவதல் சொல்றாங்க. காவேரி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. நம்ம குழந்தை எவ்வளவு தைரியமா இருக்கும் தெரியுமா? ஏன்னா நம்ம அவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைக்கு எதுவும் நடக்கவே நடக்காது. நீ அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்காது. டாக்டர் வேற சொல்லிட்டாங்கல்ல, அவனுக்கு சரியான பிறகு இன்னொரு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம் சொல்லிட்டு. நம்ம குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதை நம்ம உனக்கு சரியான பிறகு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நீயே சந்தோஷப்பட போற பாத்தியா அப்படி சொல்லிட்டு விஜய் காவேரிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி, உண்மையிலேயே நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. இப்ப நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே நம்ம குழந்தை நல்லா தான் இருக்கும். நீ முதல்ல சத்தான ஃபுட்டா நான் தரேன்ல, அதெல்லாம் எடுத்துக்கோ. அப்புறம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மாவும் இறங்கும். அதுக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரிங்க, நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அமைதியா இருக்கிறாங்க. இங்க குமரனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஹாஸ்பிட்டல்ல அவங்க தைக்க கொடுத்திருந்த நர்ஸ் கால் பண்றாங்க. அந்த நர்ஸ் கிட்ட ஆல்ரெடி குமரன் இங்க பசுபதினு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்ததுனால அந்த நர்ஸ் குமரனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, சார், நீங்க பசுபதினு ஒருத்தவங்களை எனக்கு தேடி வந்தீங்களே, அவரு இன்னைக்கு அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு சார். நானே இப்ப பார்த்தேன். இப்பதான் ரிசப்ஷன்ல சைன் போட்டு உள்ள போனாங்க சார் அப்படி சொல்லிட்டு நர்ஸ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குமரன், என்ன என்ன சொல்றீங்க, நிஜமாவே பசுபதி அங்க வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா சார், நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல பசுபதினு ஒரு பேர் சொன்னீங்கல்ல, அதே ஆள் தான் சார் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். சரிங்க மேடம், அவங்க நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அவன் அங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே சரிங்க சார், நான் ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டு அவங்கள அங்கேயே இருக்கிற மாதிரி நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க குமரன் நிவின்க்கு கால் பண்றாங்க. நிவின், நீ எங்க இருக்க நிவின் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னன்னு ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற அப்படின்னு கேட்கும்போது, அந்த பசுபதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கதா அந்த நர்ஸ் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நம்ம இப்பவே போனோம்னா அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்றாங்க. சரிண்ணே, உடனே நான் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் குமரனும் கிளம்பி போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த நர்ஸ் அந்த பசுபதி கிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க சார், இவங்க கூட இருந்தவங்களே காணோம். நீங்க பாக்க வந்திருக்கீங்க, நீங்க யாரு? அந்த வெண்ணிலாவோட மாமான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க எங்க இருக்காங்க சார்? அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் பசுபதி கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பசுபதி, தெரியலமா, நானும் சரி தெரிஞ்ச பொண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போகலாம் தானே வந்தேம்மா, மத்தபடி ஒண்ணும் இல்ல, நானும் எனக்கு ஒரு வேலையா நான் கிளம்ப வேண்டியது இருக்கு, கிளம்ப போறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல சார், அந்த பொண்ணு பாவம் சார், அந்த கூட பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல சார். அந்த பொண்ணு வேற ரொம்ப நாளா அங்க இருக்குது. கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொன்னா யாருமே வரல சார். நீங்க தான் சார் இங்க இருந்து அவங்க வர்ற வரைக்கும் இந்த பொண்ணை கேர் எடுத்து பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்றாங்க. ஆனா என்னம்மா, நான் அவங்க கிட்ட பேசி வர சொல்றேம்மா அப்படி சொல்லிட்டு பசுபதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா குமரன் நிவினும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க பசுபதி கிட்ட நர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, இல்ல இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நிவினும் பசுபதியை அவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு, டேய் என்ன விடுங்கடா, எதுக்குடா என்ன பிடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை தூக்கினாதான் உங்ககிட்ட இருந்து உண்மையை கொண்டு வர முடியும், அதனாலதான் அப்படி சொல்லிட்டு பசுபதி நிவினும் குமரனும் மெமோ தூக்கி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போயிட்டு நிவின் காவேரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, காவேரி, அந்த பசுபதியை நாங்க தூக்கிட்டோம், அவன் கிட்ட உண்மையை நாங்க கூட சீக்கிரம் வர வச்சிருவோம், நீ இன்னும் கவலைப்படாத காவேரி அப்படிங்கிறாங்க. அவனும் பக்கத்துல விஜய் இருந்துக்கிட்டு, யார் பேசுறது அப்படின்னு நிவின் பேசுறாங்க. அந்த பசுபதியை தூக்கிட்டாங்கண்ணா அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி சரி, கூட அந்த போனை கூட அப்படி சொல்லிட்டு வேமா விஜய் வாங்கி பேசுறாங்க. நிவின், நீங்க எங்க இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. நாங்க இங்க பக்கத்துல ஒரு இடம் தான், கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கிறோம், நீங்க நானும் அந்த இடத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு விஜய், நானுமே இவங்க அடிச்சு உதச்சி உண்மையை வர வைக்கிறோம், நீங்க எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இல்ல நிவின், அவன் மேல எனக்கு செம கோவம் இருக்கு, நானே அவன் கிட்ட பேசணும், பேசி அந்த வெண்ணிலா மாமாவை எங்க வச்சிருக்கான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே நிவின் அட்ரஸ் சொல்றாங்க. காவேரி, அந்த பசுபதியை குமரன் நிவின் பிடிச்சு வச்சிருக்காங்களாம், நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன் காவேரி அப்படி சொல்லிட்டு போறாங்க. சரிங்க, பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் அங்க இருந்து கிளம்பி மாஸ்க் போட்டு குமரன் நிவின் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு பசுபதியை ஏற்கனவே குமரன் நிவினை அடிச்சு உண்மையை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா பசுபதி எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த நேரத்துல விஜய் இங்க பாரு, நீ தான் அன்னைக்கு எல்லாமே பண்ணிருக்க, வெண்ணிலாவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்க, அப்படி இருக்கும்போது என் மேல பழி போட்டு நீ வெளியில உல்லாசமா சுத்திக்கிட்டு இருக்கியா? அதுவும் இல்லாம அது என்ன, அன்னைக்கு போன் போட்டு மிரட்டி இருக்க எல்லாத்தையும், குமரன் பிரதர் கடையை வேற அடிச்சு நொறுக்கி இருக்க, என்ன எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா அவங்கள உண்டிலன்னு பண்ணிடுவியா? இப்ப பண்ணி பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே பசுபதி, ஏய், நான் என் வாயில உண்மையை சொன்னாதானடா நீ வெளியில வர முடியும், அப்படி இருக்கும்போது ரொம்ப துள்ளுற அப்படி சொல்லிட்டு பசுபதி பேசுறாங்க. உடனே விஜய் 4 அறை அறையிறாங்க பசுபதிய. இங்க பாரு, வெண்ணில மாமாவை எங்க ஒழிச்சு வச்சிருக்கன்னு சொல்லிடு மரியாதையா, அப்படி உண்மையை சொல்லலன்னு நினைச்சுக்கோ, நான் இப்பவே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்றாங்க. சரி, இப்பவே போய் போலீஸ்ல பிடிச்சு கொடு, இது என்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோ,
இந்த இடத்துலயே உன்னைய கொன்றுவேன். நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவின் இருந்துகிட்டு, இங்க பாரியா, உன்னால காவேரி எவ்வளவு பிரச்சனைய சந்திச்சிருக்கா. இப்ப விஜயும் அதுல சிக்கிக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பசுபதி கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறாங்க. உண்மையை சொல்லிடு, இல்லன்னா முந்தைய உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஒண்ணும் செஞ்சிடாத, நான் வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா மாமா எங்க பசுபதி வச்சிருக்கானோ அந்த இடத்த சொல்லிடுறாங்க. பசுபதியை அந்த இடத்துல கெட்டி போட்டுட்டு குமரன், நிவின், விஜய் 3 பேரும் சேர்ந்து வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க வெண்ணிலா மாமாவை தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு உடனே வெண்ணிலா மாமா இருந்துகிட்டு, விஜய் தம்பி என்ன மன்னிச்சிடுங்க, இந்த பசுபதி பேச்சை கேட்டு உங்க மேல பொய்யா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். எல்லாம் அவன் மிரட்டினதுனாலதான். வெண்ணிலா மேல இருந்து கீழே விழுந்தா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னா இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவன் மிரட்டினா தம்பி, என்னால மறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா அழுகுறாங்க. சரிங்க, அதான் நாங்க வந்துட்டோம்ல, இதே உண்மையெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நிவின் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம், அந்த பசுபதியை நான் பிடிச்சு வச்சிருக்கேன், அவனையும் கூப்பிட்டு வர்றோம், நம்ம ஸ்டேஷனுக்கு போய் உண்மையெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க தம்பி, கண்டிப்பா உண்மையெல்லாம் நான் சொல்லுவேன் தம்பி. அந்த பசுபதியை பத்தி அவனோட சுயரூபம் தெரியாம நானும் வெண்ணிலாவும் அவன்கிட்ட போனதுதான் தப்பு. உங்க பேச்சை கேட்டுட்டு நான் வெண்ணிலாவை ஊருக்கே கூட்டு போயிருந்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணாதனாலதான் வெண்ணிலா இப்ப சுயநினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வெண்ணிலா மாமா பசுபதிய விஜய், குமரன், நிவின் 3 பேரும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்துட்டு, சார் நடந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் சார், இவனை அடிச்சு விசாரிங்க, எல்லாம் உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. உடனே வெண்ணிலா மாமா இருந்துகிட்டு, ஆமா சார், இவன் பேச்சை கேட்டுதான் நாங்க விஜய் தம்பிக்கு எதிரா எல்லாமே பண்ணோம். ஆனா இப்பதான் தெரிஞ்சு இவனோட சுயரூபம். இவனை பத்தி இவன் கிட்ட வெண்ணிலா வந்து இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவன் கிட்ட நியாயம் கேட்டதுக்கு மேல இருந்து கீழே தள்ளி விட்டான் சார். அதனாலதான் வெண்ணிலா இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறதுக்கு இவன் வந்து எங்களை பிளாக் மெயில் பண்ணா சார். வேற வழி இல்லாம நான் விஜய் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு சார். விஜய் தம்பி மேல எந்த தப்பும் இல்ல சார். விஜய் தம்பி ரொம்ப நல்லவர் சார். அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா அழுகுறாங்க. உடனே பசுபதி, ஏய் இப்ப என்ன உள்ள அனுப்புனேன்னு நினைச்சுக்கிறியா? கூடி சீக்கிரமே வெளியில வந்து உன்னையும் அந்த காவேரியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. முடிஞ்சா நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிட்டு இருக்காங்க. இங்க போலீஸ் இருந்துகிட்டு, இங்க பாரு இது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நீ இப்படி பேசுறனா அப்பனா நீ என்னெல்லாம் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பசுபதி உள்ள தூக்கி போட சொல்றாங்க. உடனே விஜய் பார்த்துட்டு, சாரி சார், நீங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அப்பவே நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா எதுக்கு சார் இத்தனை நாளா தலைமறைவா இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க போலீஸ். உடனே சார், என் மேல தப்பு இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் வேணும்ல சார், அந்த ஆதாரம் என்கிட்ட இல்ல, அதுக்காக தான் சார் நான் வெளியில இருந்தேன், இப்ப உண்மை தெரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரிங்க சார், உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு, நீங்க போகலாம், இதுல ஒரு சைன் போட்டுட்டு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னோன்னே வெண்ணிலா மாமாவை விஜய் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல விஜய் அந்த வெண்ணிலாவை பார்த்துட்டு, வெண்ணிலா கியூர் ஆகிற வரைக்கும் என்ன செலவு வேணுமோ நானே பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. தம்பி, உனக்கு நாங்க எவ்வளவு துரோகம் பண்ணிட்டோம், உனக்கு என்ன எங்களாலதான் வந்து அவமானம் எல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க எங்களுக்கு நல்லதுதான் செய்யறீங்க தம்பி, எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி. வெண்ணிலா இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிறத என்னால பார்க்க முடியல தம்பி, அவளுக்கு சீக்கிரமா சரியாகணும் தம்பி, அப்படி சரியாயிடுச்சுன்னா நான் ஊருக்கு கூட்டு போயிடுவேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா அழுகுறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், வெண்ணிலா சீக்கிரமாவே சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்றாங்க. 2 பேரும் இல்லைன்னா அந்த பசுபதியையும் அந்த வெண்ணிலா மாமாவும் என்னால கண்டுபிடிச்சிக்க முடியாது. ரொம்ப நன்றி பிரதர், நீங்க 2 பேரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனாலதான் நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் நிவின் கிட்ட சொல்றாங்க. எதுக்கு பிரதர் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நிவின் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் எங்களால தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது, அப்படி இருக்கும்போது தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயத்த காவேரி கிட்ட சொன்னா காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா பிரதர், அவ பாவம் என்னால இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நான் இப்பவே காவேரிக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு விஜய் கால் பண்றாங்க. கால் பண்ணி, காவேரி அந்த பசுபதிய அடிச்சு உதச்சு வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போலீஸ்ல கிட்ட ஒப்படைச்சாச்சு, இப்ப என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொன்னோடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க எப்படி வெளியில வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு, நல்ல வேலை இப்படியோ நீங்க வெளியில வந்துட்டீங்க, அதை நினைச்சு எனக்கு இப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை விஜய், நீ இப்படிதான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் தாத்தா கிட்டே சொல்லணும், தாத்தா பாட்டியும் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி வருவாங்க. அதுக்கடுத்து உனக்கு சரியானவனையும் உன்னையும் நம்ம வீட்டுக்கு நான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிட்டு, நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.